Thank you, ma'am. Now it's time for felicitating our chief guest and the guest of honors. ஆள் வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு அயராது பாடுபட்டால் அவரை சார்ந்த குடிமக்களின் பெருமை உயரும் என்கிறது வள்ளுவ வாக்கு. யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம் எனும் பாரதியின் சொற்களை செயல் வடிவில் நிகழ்த்தி எதிர்ப்பவர் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்பதற்கேற்ப இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர். அமைச்சர்கள் என்றாலே புல்லட் ப்ரூஃப் அணிந்திருப்பர் என்று குழந்தை பருவத்தில் கதைகள் கேட்டு வளர்ந்திருப்போம். ஆனால் இவரும் அப்படித்தான். ஆனால் இவர் அணிந்திருக்கும் புல்லட் ப்ரூஃப் அடுத்தவர்கள் நம் மீது வைக்கும் விமர்சனங்களையும் அவர்கள் வைக்கும் கேள்வியற்ற பதில்களுக்கும் அவர் கொடுக்கும் ஒரே பதில் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தான். அனைத்து பெண்களுக்கும் இதே புல்லட் ப்ரூஃபை அவர் இன்ஸ்பயர் பண்ணி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற நிதி அமைச்சர் அவர்களுக்கு மாபெரும் ஆளுமையான நிதி அமைச்சர் அவர்களுக்கு நமது நிர்வாக இயக்குனர் திருமதி வைஷ்ணவி சங்கர் அவர்களும் நமது மேனேஜிங் பார்ட்னர் திரு தீனதயாளன் அவர்களும் சேர்ந்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Thank you so much, ma'am. Now we call upon our senior faculty member of Shankar IAS Academy, Srimad Rajita Shivashankar ma'am, to felicitate Honorable Dr. Justice Vimala ma'am. May this afternoon be filled with warmth of the day and a journey towards promising evening. I welcome you all. Now we call upon our academic head, Mr. Chandrasekhar, to felicitate our guest of honor, Shri T.S. Tirumurthy sir. Now we call upon our TNPSC academic head, Mr. Bhaskar, to felicitate former Vice Chancellor and former UPSC member, Dr. Balagurusamy sir.
we call upon our HR member, Mrs. Padmapriya ma'am, to felicitate former Governor of Pondicherry, Tamilisai ma'am. Welcome ma'am. Now we call upon Dr. Nandakumar to felicitate our guest of honor, Dr. A.C. Shanmugam sir. செங்கல் மணலால் கட்டப்பட்டதல்ல சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. பல்வேறு மனிதர்களின் கூட்டு முயற்சியாலும் கற்க விரும்பும் குழந்தைகளின் கனவை நனவாக்க துடிக்கும் பல்வேறு நல்லுள்ளங்களாலும் இணைந்து உருவானது. இந்நிறுவனத்தின் தூணாக விளங்கி பல மாணவர்களை சிகரம் ஏற்றும் சிகரம் அமைப்பின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பரணி பாலு அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது நிர்வாக இயக்குனர் திருமதி வைஷ்ணவி சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Justice is the pillar of governance. Unflinching fairness and impartiality is her attributes of justice. நீதி தேவதையின் சுதந்திரமான சிறகாய் வலம் வரும் உயர் திரு மரியாதைக்குரிய நீதிபதி விமலா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. Honorable Justice Srimati Vimala is a pioneering jurist. She was the first woman judge of Chennai Mahila Court in 2002. In 2006, she became India's first women director of a state judicial academy. Her investigation into Vigilance Home led to landmark judicial reforms. Appointed to the High Court in 2011, she served with compassion and conviction. She championed justice for victims, women, and the marginalized. Her books ask a profound question: does winning a case mean success in life? In 2025, she was named a Women Extraordinaire by National Commission for Women. Her legacy is one of empathy, reform, and fearless justice. We invite ma'am to enlighten us with few words. Please welcome ma'am. அனைவருக்கும் வணக்கம். என் அன்னை சொன்ன மொழி ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் ஏறிய மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, ஊரார் வியந்த மொழி, எம்மொழி செம்மொழி என்று கேட்டால் எம்மொழிதான் செம்மொழி என்று நம்மை எல்லாம் பெருமைப்படுத்த வைத்த தாய் தமிழை வணங்கி மகிழ்கிறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நம் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட சிங்கப்பெண் நிர்மலா சீதாராமன் அவர்களே, இந்த சங்க நிர்வாக இயக்குனர் வைஷ்ணவி அவர்களே, மேடையிலே என்னுடன் பேச இருக்கின்ற பெரியோர்களே, வெற்றி பெற்று வந்திருக்கின்ற சிங்கங்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசணும்னா அது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி. இதில் பேசுவது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனாலும் சில நீதிபதி என்ற பொழுது சில அலுவலர்கள், சில அதிகாரிகள் எல்லாரும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன். சங்கர் அவர்களை பற்றி முன்னதாக சொல்ல வேண்டும். சங்கர் அவர்கள்
படித்த காலத்தில் எல்லாம் இந்த மாதிரி ஐஏஎஸ் அகாடமி வழிகாட்டுகின்ற நிறுவனங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஃபைனல் அட்டெம்ப்ட் போறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஏஜ் வந்து குறுக்க நின்னுது. 21 வயசுல தான் அவர் காலேஜ்க்கே போனார் முதல்ல. அதனால அவரால் ஐஏஎஸ் ஆக முடியல. ஆனால் அது தோல்வியாக முடியவில்லை. அவர் வெற்றி பெற்றிருந்தால் அரசுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு ஐஏஎஸ் தான். ஆனால் அவர் வெற்றி பெறாத காரணத்தினால் இன்று ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ்கள் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதுதான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஒரு வெற்றி. அவர் வந்து தனக்கு பிடித்த ஜியோகிராஃபி ஐஏஎஸ்க்கு பயன்படலைன்னாலும் தனக்கு கிடைத்த ஜியோகிராஃபி அறிவு இந்த எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக இந்த ஐஏஎஸ் அகாடமியினுடைய அதை தொடங்கி இன்னைக்கு அதனுடைய வைஷ்ணவி அவர்கள் அதை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வெற்றி பெற்றிருக்கின்ற புல்லாங்குழல் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஏன் புல்லாங்குழல் என்று சொல்கிறேன் என்றால் அது ஒரு சாதாரண காற்றை இசையாக்கி ஒரு மகுடி ஓதுகின்ற ஒரு மகுடம் புல்லாங்குழல். ஒரு சிந்தனையாளன் கேட்டான், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று. ஆனால் அதற்கு பதில் என்ன வந்தது என்றால், தன்னை அறுப்பதற்கும் துளைப்பதற்கும் எந்த மூங்கில் ஒத்துக்கொண்டதோ அந்த மூங்கில் தான் புல்லாங்குழல் ஆகியது என்று சொன்னான். அப்படிப்பட்ட புல்லாங்குழல்களாகிய உங்கள் அனைவரையும் நாங்கள் இன்று பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இனிமேல் வர இருப்பவர்கள் எல்லாம் துளைக்கப்படாத புல்லாங்குழல்கள், அவர்கள் எல்லாம் விரைவில் துளைக்கப்பட்டு புல்லாங்குழல்களாக மாறி அடுத்த வருட பாராட்டு விழாவிற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ வைஷ்ணவி அவர்களை பற்றியும் குறிப்பாக சொல்ல வேண்டும். கணவன் இல்லை என்றால் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர்கள் என்ன செய்திருப்பார்கள், என்ன செய்வார்கள்? கிச்சனை விட்டு வரமாட்டாங்க, ரூம் விட்டு வரமாட்டாங்க, கிராமத்தை விட்டு வரமாட்டாங்க. அதுதான் நாங்கள் எல்லாரும் பார்த்தவர்கள் எல்லாரும். ஆனால் வைஷ்ணவி அவர்களை பற்றி முன்னாடி சொல்லணும்னா, கார்ல் மார்க்ஸ், அவங்களுடைய ஜென்னி மார்க்ஸ், அவங்கள பத்தி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஜென்னி மார்க்ஸ் அவர்கள் சொன்னது, அவர்களுடைய 3வது குழந்தை இறந்த பொழுது, ஏன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது எனக்கு வாங்குவதற்கு தொட்டில் வாங்க பணம் இல்லை, இறக்கும் போது சவப்பெட்டி வாங்க கூட பணம் இல்லை. இப்படி கஷ்டப்பட்டாலும் இந்த கொள்கைக்காக வாழ்கின்ற மூலதனம் என்ற நூலை 17 வருடங்கள் லைப்ரரியில படிச்சு வாழ்ந்த என்னுடைய கணவருக்காக, இந்த கணவருடன் எந்த பிறவியிலும் நான் வாழ விரும்புகின்றேன் என்று சொன்ன ஜென்னி மார்க்ஸ் அந்த மூலதனம் நூலை அவர் மொழிபெயர்ப்பில், அதாவது அவர் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை பதிப்பெடுத்து கொடுப்பதில் மிக அக்கறை கொண்டு எல்லாவற்றையும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், கார்ல் மார்க்ஸை விட ஜென்னி மார்க்ஸ் அதிக புத்திசாலியாக இருந்ததால் தான் யாருமே படிக்க முடியாத ஒரு கையெழுத்தை அவர் படித்து பிரதி எடுத்து கொடுக்க முடிந்தது. எப்பவுமே பெண்கள் செய்கிற சேவைகள், பெண்கள் செய்கிற சாதனைகள் எல்லாம் வெளியில வராது, அதுக்கு அங்கீகாரமும் இருக்காது, அது வெளியில வராது, வெளியில வந்தாலும் அங்கீகாரம் இருக்காது, எல்லாமே வேறு விஷயம். ஆனாலும் அவர் அப்படி ஜென்னி மார்க்ஸ் இருந்தது போல சங்கர் என்னென்ன கனவுகளை எல்லாம் கொண்டிருந்தாரோ அந்த கனவுகளை எல்லாம் இன்று நனவாக்குகின்ற வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகம் பூராவும் அந்த கனவை கொண்டு சேர்த்து, அதாவது இந்த அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி என்று சொல்வார்களே, அந்த 3 நீதியையும் இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக இந்த அகாடமியை முன்னெடுத்து செல்லுகின்ற வைஷ்ணவி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். இந்த பதவி உங்களுக்கு வந்து இருக்கிறது. இந்த பதவினா என்னன்னு நாங்களும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக எல்லாம் இருந்திருக்கோம். பதவி என்பது என்னை பொறுத்தவரை அது அதிகாரத்தை குறிப்பது அல்ல, உங்களுடைய பொறுப்பை குறிப்பது. அரசியலமைப்பு சட்டம் உங்களை எல்லாம் நம்பித்தான் அந்த நாடு எதை நோக்கி போக வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி இருக்கின்றது. ரூமி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு இறகுகளோடு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் தவழ துடிக்கிறீர்கள் என்று கேட்பார். இறகு இருக்கும்போது பறக்க வேண்டியது தானே, ஏன் தவழ்வதற்கு வேண்டும், ஏன் தவழ வேண்டும், ஏன் அதற்காக துடிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதையும் தாண்டி பிரபஞ்சன் அவர்கள் எழுதுவார்கள், யானை பிச்சை எடுக்கிறது. எப்படி இருக்கு? யானை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? அது போய் யானை பிச்சை எடுத்தா எப்படி இருக்கும்? அது நமக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லா காலத்திலும் எல்லா விதத்திலும் தயாராக இருக்க வேண்டும். யாரிடமும் தவழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கதை, ஒரு தேனி தேன்கூடுலேருந்து தேன்கூடு கட்டிக்கிட்டே இருக்கு. கட்டி நிறைவாக தேன் வழியும் நேரத்தில் அங்கிருந்து ஒருவன் வந்து தேன் கூட்டை கலைக்கிறான். தேன் போயிடுது, தேன் கூட்டை மனிதன் திருடி சென்று விட்டான். தேனை
திருப்பி திருப்பி அந்த தேன் கூடை அது கட்டி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஒருவன் கேட்டான், எப்ப உனக்கு அறிவே இல்லையா? நீ எத்தனை தடவை கட்டினாலும் எவ்வளவு தேனை சேகரித்தாலும் அவன் மனிதன் எடுத்துக்கொண்டு தானே போகிறான், ஏன் நீ திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேனி சொன்னது, நான் ஏன் இதை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் பணி செய்யும் பொழுது அந்த பணியினுடைய உழைப்பும் நிறைவும் அந்த பாராட்டும் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். அப்படி ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் சேவை செய்வதற்காக இன்று பிறந்திருக்கிறோம். கடவுள் சேவை செய்வதற்கான வாய்ப்பை சங்கர் IAS அகாடமி மூலமாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த தேனி சொன்னது, எந்த மலரில் எந்த தேன் எவ்வளவு சுவையாக இருக்கும், எது தேவை என்பதை தெரிகின்ற அறிவு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. எத்தனை முறை என்னை துரத்தி அடித்தாலும் திரும்ப திரும்ப விடாமுயற்சி கொண்டு தேனை சேகரிக்கின்ற ஒரு விடாமுயற்சியும் என்னிடம் தானே இருக்கிறது. இந்த என்னுடைய தகுதியையும் திறமையையும் உலகத்தில் திருடுவதற்கு ஒருவன் கூட பிறக்கவில்லை. அதுவரை என்னை தேனை சேகரிக்கின்ற இந்த ஒரு நிகழ்வை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், இத்தகைய ஒரு உழைப்பையும் விடாமுயற்சியையும் மக்களுக்கு எப்பாடுபட்டாவது சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு மனதையும் நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ், நீங்க அந்த காம்பினேஷன் படிச்சிருப்பீங்க. மனிதர்களுக்குள் இருக்க முடியாத ஒரு காதல் அந்த ரெண்டு பேருக்குள்ளார. என்னன்னா அவர் எழுதுறாரு, ஏங்கல்ஸ் எழுதுறாரு, நான் உனக்கு உதவி செய்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், இனிமே செய்யறதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய மனைவி இறந்து விட்டார் அப்படின்னு எழுதுறாரு. அதை கார்ல் மார்க்ஸ் அந்த வார்த்தையை அவருக்கு உள்ளே போகல, மனசுல போகல. பதில் எழுதுறாரு. பதில் எழுதும்போது திரும்பவும் பண உதவி தான் கேட்கிறாரு. அப்போ ஏங்கல்ஸ் சொல்றாரு, நீ என்னுடைய உயிர் நண்பன், நான் எழுதுவது என்னுடைய உயிர் துணையை இழந்து விட்டதாக, ஆனால் நீங்கள் என்ன எதையுமே செய்யாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பதில் எழுதுகிறீர்களே, எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று. அப்பொழுது கார்ல் மார்க்ஸ் எழுதினார். என்ன எழுதினார் என்றால், நீயே சொல்லிவிட்டாய் உயிர் துணையை இழந்து விட்டதாக, நீ என்னுடைய உயிர் நண்பன் தான், ஆனால் இந்த வறுமையினுடைய கொடுமை நீ உயிர் நண்பன் என்பதையும் உன்னுடைய மனைவி இறந்து விட்டார் என்பதையும் எனக்கு என் மனதுக்குள்ளும் இதயத்துக்குள்ளும் செலுத்தவே இல்லை. நீ வறுமையின் கொடுமையை எண்ணிப்பார். இந்த வறுமையின் கொடுமையால் இந்த உலகம் துடித்துக் கொண்டிருப்பதை எண்ணிப்பார். நாம் இனிமேல் தொடர்ந்து இந்த உலகத்தில் வறுமை கோட்டில் இருப்பவர்களுக்காக தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம் என்று அவர் எழுதினார். இந்த வறுமையா இருக்கு, எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு கேட்கல. வறுமையா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம், எனக்கு நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் செய்யலையே ஏன்லாம் கேட்கல. அவர் அப்பொழுது ஏங்கல்ஸ் சொன்னார், இந்த உலகத்தை உய்விப்பதற்காக இவர் பிறந்தவன். BBC நடத்திய இதுல இவர் 1000ல் ஒரு மனிதர், 1000 அறிவாளிகளில் மிகச்சிறந்த ஒரு முதல் மனிதர் என்று கார்ல் மார்க்ஸை BBC நிறுவனம் சொல்லியது. இத்தகைய ஒரு புகழ்பெற்ற சிறப்புமிக்க ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதைத்தான் உலக தலைவர்கள் அனைவரும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும், இந்த நாட்டில் உள்ள மக்கள், நீங்கள் எல்லாம் ஒரு சிறந்த சேவகர்களாக, சிறந்த சேவை செய்பவர்களாக நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பீர்கள். ஏனென்றால் இது ஒரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கிற ஒரு நிறுவனம், பணத்திற்காக படிக்க வைக்கின்ற ஒரு நிறுவனம் அல்ல. அதனால் இந்த சேவையை அவர்கள் உங்களுக்கு தெய்வீக சேவையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணியை இறைப்பணி போல் நீங்கள் நினைத்து, நீங்கள் எல்லோரும் மக்களை வாழ வைப்பதற்கு, மக்களுக்கு அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அத்தனை அடிப்படை உரிமைகளையும் நீங்கள் அவர்களுக்கு உறுதி செய்து, அவர்களுக்கு என்றும் குடும்ப உறுப்பினர்கள் போல நீங்கள் எல்லாரும் பணியாற்றுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.